Shanmugam IAS Academy UPSC சேனலை பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஜனவரி 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா சம்பிரதி எக்ஸசைஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த சம்பிரதி எக்ஸசைஸ் அப்படின்றது இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இந்த சம்பிரதி எக்ஸசைஸ். ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடியது இட் இஸ் தி சம்பிரதி எக்ஸசைஸ் 9th எடிஷன். அதனால இது ஷார்ட்டாக நம்ம சம்பிரதி 9 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சம்பிரதி 9 அப்படின்றது எங்கே நடக்க போகுது அப்படின்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய உம்ரோயில் நடக்க போகுது. ஸோ எப்பத்துலேருந்து நடக்க போகுது அப்படின்னா February 3 February 16 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில நடக்கக்கூடிய இந்த சம்பிரதி எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் நடத்திட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிவாக இந்தியா அண்ட் பங்களாதேஷில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 8th எடிஷன் பங்களாதேஷில் நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேகாலயாவில் நடக்கக்கூடிய ஒரு எடிஷன் தான் இந்த சம்பிரதி 9 அப்படின்ற அந்த எடிஷன். ஸோ இந்த சம்பிரதி 9 அப்படின்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்டர் தி பைலேட்ரல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன். ஸோ இந்த சம்பிரதி எக்ஸசைஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமாண்ட் போஸ்ட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்ற 2 எக்ஸசைசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 கண்ட்ரீஸ் அதாவது இந்தியா அண்ட் பங்களாதேஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிமுலேட்டடான ஒரு டெரரிசம் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க அண்டர் தி UN சார்ட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இவங்களுடைய மேண்டேட் என்ன அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ இப்போ கவுண்டர் டெரரிசம் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல டெரரிசம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை செட் பண்ணிட்டு அந்த அமைப்புக்கு அகெயின்ஸ்டாக கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸ்லாம் வந்துட்டு நடத்துவாங்க. ஸோ மெயினாக இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் வந்துட்டு நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்காக இந்தியா கிட்டே என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, இல்லைன்னா என்ன மாதிரியான டிஃபென்ஸ் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் என்ன மாதிரியான டிஃபென்ஸ் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு 2 கண்ட்ரீஸ்மே சேர்ந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த சம்பிரதி எக்ஸசைஸ் அப்படின்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்டர் தி இந்தியா பங்களாதேஷ் டிஃபென்ஸ் கோஆபரேஷன். ஸோ இப்போ இந்தியா அண்ட் பங்களாதேஷ் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அப்படின்றத எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2017 இதை சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடான அந்த கோஆப்ரேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த இந்தியா பங்களாதேஷ் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இதுக்கு கீழே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருஷம் நம்ம நிறைய மிலிட்ரி எக்ஸசைசஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ October 2019 பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோஸ்டல் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளுடைய இந்தியா பங்களாதேஷ் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோஸ்டல் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா இப்போ கோஸ்டல் அந்த பார்டர் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் ஏரியாஸ்லேருந்து யாருமே நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவக்கூடாது அப்படின்றதுக்காக அதை சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கோஸ்டல் சர்வைலன்ஸ்க்கு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த ஷேரிங் இதில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய 2 போர்ட்ஸ் அதாவது சாட்டோகிராம் அதுக்கப்புறம் மங்கோலா இந்த 2 போர்ட்ஸை நம்மளால் அசஸ் பண்ண முடியும். அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய போர்ட்ஸை இந்த MOUக்கு கீழே நம்மளால் அந்த போர்ட்ஸை அதாவது இந்தியாவால் அந்த போர்ட்ஸை அசஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஃபேனி ரிவரில் இருந்து 1.82 cubics ஆஃப் வாட்டர் பங்களாதேஷ்லேருந்து நம்மளுடைய இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா ரேங்கிங் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நிதி ஆயோக் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ December 2019 ரேங்கிங் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் முதலாவதாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா UPA சேர்ந்த சந்தௌலி அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் டாப் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 57.6 இது வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கு.
அண்ட் ஆல்சோ செகண்ட் பொசிஷன் எது வாங்கியிருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கக்கூடிய பலாங்கீர் அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டை ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய YSR டிஸ்ட்ரிக்ட் இதை வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ YSR டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி கடப்பா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக இதை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது YSR டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப் 3 பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமை நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜான்வரி 2018 அப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன், ஹெல்த் இந்த மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிறதுனால இவங்களை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆல் ஓவர் இந்தியா ஒரு 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப வேகமாக குயிக்காக எஃபெக்டிவாக நம்ம வந்துட்டு இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்றதை பார்க்குறதுக்காக நிதி ஆயோக் மாதம் எல்லா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக கம்பேர் பண்ணுவாங்க. மாதம் அந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இட் இஸ் டிசம்பர் 2019 அந்த டேட்டாவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே ஒரு 5 டெவலப்மெண்ட் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஏரியாஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், அடுத்து எஜுகேஷன், அடுத்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே ரொம்ப லீஸ்ட் ஸ்கோரில் இருக்கிறது தான் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் ஏரியாஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இட் இஸ் தி ப்ரோக்ராம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸை எப்படி ரேங்க் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முன்னாடி இந்த ப்ரோக்ராமுடைய ஃபோக்கஸ் இட் இஸ் தி அந்த 5 டெவலப்மெண்டல் ஏரியாஸ் இல்லையா. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ஹெல்த் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, நியூட்ரிஷன் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த 5 டெவலப்மெண்ட் ஏரியாஸில் ஒவ்வொரு வெயிட்டேஜஸ் இருக்கும். அந்த வெயிட்டேஜஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த ரேங்கிங் இல்லைனா இண்டெக்ஸ் அப்படின்றத போடுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா குளோபல் டிராஃபிக் இண்டெக்ஸ் ஆஃப் 2019 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக இது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இதை ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த குளோபல் டிராஃபிக் இண்டெக்ஸ் ஆஃப் 2019 யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நெதர்லாண்டை சார்ந்த ஒரு ஃபர்ம், அதாவது டாம் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் நேவிகேஷன் கம்பெனி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாம் அப்படின்ற இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஆனுவலாக, அதாவது வருஷம் இந்த டிராஃபிக் இண்டெக்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி 9th annual edition. இது வரைக்கும் 8 வருஷமாக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 9th year அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு எடிஷன் தான் இந்த எடிஷன். ஸோ இந்த சர்வேயில் என்னென்னலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை சிட்டிஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா அதாவது மொத்தமாக 6 கான்டினென்ட்ஸில் 57 கண்ட்ரீஸில் 416 சிட்டிஸை அவங்க வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் டிராஃபிக் எவ்வளோ இருக்குது, கன்ஜெஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஆக்சுவலி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸுடைய கீ ஃபைண்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு டாப் 10 ரேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் 10 சிட்டிஸை ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட்டிஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டிராஃபிக் இல்லைன்னா அதிகமான கன்ஜெஷன் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சிட்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம். பிலிப்பைன்ஸை சார்ந்த மணிலா, கொலம்பியாவை சார்ந்த பொகோட்டா, ரஷ்யாவை சேர்ந்த மாஸ்கோ, பெருவில் இருக்கக்கூடிய லிமா, டர்க்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் அண்ட் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜகார்த்தா. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டாப் 10 இருக்கக்கூடிய 6 சிட்டிஸ். ஆனால் இந்த 4 சிட்டிஸ் வேறு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த 4 சிட்டிஸுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய டீட்டெயில்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு பர்சன் ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 193 hours அவர் டிராஃபிக்லேயே செலவு பண்ணுறாரு அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஒரு நேஷன் இல்லைன்னா எந்த ஒரு சிட்டியில் லீஸ்ட் கன்ஜெஷன் இருக்குது, அதாவது டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய கிரீன்ஸ்போரோ ஹை பாயிண்ட் இதில் தான் லீஸ்ட் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ
இந்தியா ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ வேர்ல்டில் டாப் 10 கன்ஜஸ்டட் சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா 4 சிட்டிஸ் இந்தியாவிலேருந்து மட்டுமே இருக்குது. ஸோ இப்போ 4 சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா பெங்களூர், மும்பை, புனே அண்ட் நியூ டெல்லி. ஸோ இப்போ பெங்களூர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு பெங்களூரில் மட்டும்தான் வேர்ஸ்ட் டிராஃபிக் அண்ட் வேர்ஸ்ட் கன்ஜெஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்து மும்பை வந்து இட் இஸ் இன் தி 4th பிளேஸ், புனே இட் இஸ் இன் தி 5th பிளேஸ் அண்ட் நியூ டெல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன் தி 8th பிளேஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஆனால் கன்ஜெஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 சிட்டிஸ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு டெல்லி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு பர்சன் ஆவரேஜாக 243 ஹார்ஸ் டிராஃபிக்கில் மட்டுமே செலவழிக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ 243 ஹார்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு 10 days and 3 hours. அதாவது ஒரு பர்சன் அவருடைய வாழ்நாளில் ஒரு பர்சன் அவருடைய ஒரு வருஷத்தில் 10 days and 3 hours பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக்கில் மட்டுமே அவர் வந்துட்டு செலவு பண்ணுறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு வருஷத்துக்கு 209 hours அவர் வந்துட்டு செலவு பண்ணுறாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த கீதா சபர்வால் அப்படின்றவங்கள ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தாய்லாண்டில். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுஎன் ஜென்ரல் செக்ரட்டரி ஆண்டனியோ குட்டரஸ் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யுஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர்னா யாருன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ யுஎன் அப்படின்றது வந்து யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றதுக்கு யுனைடெட் நேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா more than 197 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மேண்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் யுஎனுக்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ்க்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா இல்லையான்றத யுஎனுடைய ஜெனரல் செக்ரட்டரி அதாவது ஆண்டனியோ குட்டரஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் அவரால் பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் போய் செக் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்சன் தான் யுஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்றது. ஸோ ஹீ இஸ் தி ஹையஸ்ட் ரேங்கிங் யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது இவங்க பார்த்தோம் அப்படின்னா யுஎன் ஜெனரல் செக்ரட்டரியுடைய ஒரு டெசிக்னேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த யுஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்றவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரியில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை டைரெக்டாக யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் அதாவது ஆண்டனியோ குட்டரஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை ஃபண்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இவங்களை ஃபண்டிங் அண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது மக்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை ஓட் பண்ணி அவங்க தான் நம்மளுக்காக ரூல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ பீப்புளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். நம்மளுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்காக நம்மளுடைய வாய்ஸை பார்லிமெண்ட் இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பிரதிபலிக்கக்கூடியவங்க தான் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். அப்போ இதே மாதிரி தான் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் செக்ரட்டரிக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த யுஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்றது. ஸோ இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் their எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு வேரியஸ் ஃபீல்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய மேண்டேட் என்ன, இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா யுஎன் டீம்ஸ் இருக்கும். அந்த யுஎன் டீம்ஸை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் லீட் பண்ணுறது இந்த ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கீதா சபர்வாலை தாய்லாண்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தாய்லாண்டில் இருக்கக்கூடிய யுஎன் டீமை லீட் பண்ணுறது இவங்க தான். And also they will coordinate UN support, UN உடைய சப்போர்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யுஎன் என்னென்னலாம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஃபண்ட்ஸை டைரெக்டாக அவங்களுக்கு கொடுக்குறதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த யுஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ கீதா சபர்வால் பற்றி பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ கீதா சபர்வாலுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன்ஸுடைய பீஸ் பில்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் அட்வைசராக இவங்க இருந்திருக்காங்க.
அதாவது ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 7 வருஷம் இவங்க வந்துட்டு பணிபுரிஞ்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏஷியா ஃபவுண்டேஷனுடைய டெப்யூட்டி கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் பணிபுரிஞ்சிருக்காங்க. இப்போ ஏஷியா ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஏஷியா ஃபவுண்டேஷன் அப்படின்றது இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ முக்கியமாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுடைய டெப்யூட்டி கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூகே உடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டில் சோஷியல் டெவலப்மெண்ட் அட்வைசராக இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பீஸ் பில்டிங்லேயும் சரி, அதுக்கப்புறம் சோஷியல் பாலிசி, கவர்னன்ஸ் இதிலெல்லாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பாவர்ட்டி ரிடக்ஷன் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த கீதா சபர்வாலை இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா நகோபா ஜதாரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். இது வந்துட்டு ஒரு மாதம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ ஆக்சுவலி தெலுங்கானாவில் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இந்த நகோபா ஜதாரா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்துட்டு ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். ஸோ ட்ரைபல் ஃபெஸ்டிவல் அப்படின்றது பழங்குடியின மக்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த நகோபா ஜதாரா அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி தெலுங்கானாவில் எந்த இடத்துல இது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கெஸ்லாப்பூர் வில்லேஜ், அதுக்கப்புறம் இந்தர்வெல்லி மண்டல், அலிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கெஸ்லாப்பூர் வில்லேஜில் செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த நகோபா ஜதாராவை கெஸ்லாப்பூர் ஜதாரா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல், அதாவது பழங்குடியின மக்கள் இல்லைன்னா ஆதிவாசிகளால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கோந்து ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதான் ட்ரைப்ஸ். ஸோ இவங்களால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் இந்த நகோபா ஜதாரா அப்படின்றது. இந்த நகோபா ஜதாராக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஆதிவாசி ஃபெஸ்டிவல் வந்துட்டு இந்த நகோபா ஜதாரா. அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் எது அப்படின்னா சமாகா சதாரா ஜதாரா அப்படின்றது. ஸோ இந்த நகோபா ஜதாராவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மகா பூஜை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மகா பூஜை வந்துட்டு எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா நாகங்களை வழிபடுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது செர்பென்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நகோபா அப்படின்னா நாகங்கள். ஸோ அப்போ நாகங்களை வழிபடுறதுக்கான அந்த ஃபெஸ்டிவலை தான் நம்ம நகோபா ஜதாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா கோந்து ட்ரைப்ஸ் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணும்போது கோந்து ட்ரைப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த குசாடி டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி தான் இதை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோந்து ட்ரைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கோந்து ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே தே ஆர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப்ஸ். அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப்ஸ் இந்த கோந்து ட்ரைப்ஸ் தான். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸில் இவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஜார்க்கண்ட், கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா. ஸோ இந்த அனைத்து ஸ்டேட்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா கோந்து ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கோந்து ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு 4 different types ஆஃப் கோந்து ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் லாங்குவேஜஸ் இவங்க 4 டைப்ஸாக இவங்களை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கோந்து ட்ரைப்ஸ் அப்படின்னா ராஜ் கோன்ஸ், மாடியா கோன்ஸ், துர்வே கோன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்துல்வார் கோன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை 4 டைப்ஸை பிரிக்கிறாங்க. தே ஆர் நோட்டிஃபைட் ஆஸ் தி ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ். ஸோ அடுத்து இந்த பர்தான் ட்ரைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பர்தான் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க கோந்து ட்ரைபினுடைய ஒரு ஜூனியர் பிரான்ச் தான் இந்த பர்தான் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க. ஸோ ஆக்சுவலி இந்த நம்மளுடைய நாட்டில் இல்லை, நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வில்லு பாட்டெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாடும்போது அவங்களுக்கான ஒரு ஃபேர்ஸ் இல்லைன்னா செரமனிஸில் அதை பற்றி பாடும்போது அவங்களுக்கான அந்த வருமானம் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த பர்தான் ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மித்தாலஜிஸ், ஃபோக் டேல்ஸு, சாங்ஸு,
அதாவது காட் அண்ட் காடஸஸை பொறுத்த மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் செரிமனிஸ் அண்ட் ஃபேர்ஸ்லாம் பாடினாங்க அப்படின்னா இவங்களுக்கான வருமானம் கிடைக்கும். ஒன்று கேஷில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கைண்டில் கிடைக்கும். அதாவது பணமாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பொருளாக இவங்களுக்கு வந்துட்டு அந்த வருமானத்தை கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதாவது வேர்ல்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ட்ரைபல், அதாவது வேர்ல்டில் கிடையாது, ஏஷியாவில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இந்த சமாகா சராகா ஜதாரா அப்படின்றது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சமாகா சராகா ஜதாரா ஃபெஸ்டிவல் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ட்ரைபல் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்துட்டு பை ஆனுவலாக நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா ஜெயசங்கர் பூபால் பள்ளியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது சமாகா சராகா. ஸோ சமாகா சராகா அப்படின்றது யார் அப்படின்னா தே ஆர் தி ட்வின் காடஸஸ், அதாவது 2 பெண் கடவுள்களை தான் வந்துட்டு சமாகா அண்ட் சராகா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சமாகா அப்படின்றது அம்மா, ஸோ சராகா அப்படின்றது அவங்களுடைய பிள்ளை, அவங்க தான் வந்துட்டு சராகா. ஸோ ஆக்சுவலி ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஸோ இந்த சமாகாவும் சராகாவும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய லேண்ட் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டை கைப்பற்ற வந்த அந்த காக்கத்திய ரூலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கட்டுக்கதைகள் இருக்குது. ஸோ இவங்க போராடினதுனால, ஸோ இவங்களுடைய லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்காக இவங்க போராடினதுனால கண்டிப்பாக இவங்களை ஹானஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆதிவாசிகளால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த சமாகா சராகா ஃபெஸ்டிவல் அப்படின்றது. ஸோ இந்த சமாகா சராகா ஃபெஸ்டிவல் அப்படின்றது யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா தெலுங்கானாவில் வசிக்கக்கூடிய கோயா ட்ரைப்ஸால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுவே நகோபா ஜதாரா அப்படின்றது கோந்த் அதுக்கப்புறம் பிரதான் ட்ரைப்ஸ்னால செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இது ஏஷியாலே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரைபல் ஃபெஸ்டிவல். ஸோ கிட்டத்தட்ட ஆன் ஆவரேஜ் 1 crore பீப்புள் இதை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா எல்லோ ரஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா அந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய வீட் கிராப்ஸை எல்லாமே இந்த எல்லோ ரஸ்ட் அப்படின்றது டிசீஸ் காஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ், அதாவது ஃபங்கஸால் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். அந்த ஃபங்கஸுடைய பெயர் என்ன அப்படின்னா மேக்னபார்த்தே ஒரைசா ஃபங்கஸ். ஸோ மேக்னபார்த்தே ஒரைசா ஃபங்கஸால் வரதான் இந்த எல்லோ ரஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த எல்லோ ரஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைப் ரஸ்ட் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஸோ இதை எதுக்காக எல்லோ ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இமேஜஸில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு க்ரீன் கலராக இருக்கக்கூடிய ஒரு லீஃப் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலராக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு இந்த எல்லோ ரஸ்ட் டிசீஸ் அப்படின்றது. ஸோ இந்த எல்லோ ரஸ்ட் டிசீஸை முதல் தடவை எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரேசிலில் 1985 இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2000 ஸோ 2 விருலண்டான ஸ்ட்ரெயின்ஸு நிறையா க்ராப்ஸை அதுக்கப்புறமா நிறைய க்ராப்ஸை இது வந்துட்டு அழிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லோ ரஸ்டினுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ ரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக குளோரோஃபில்லை சாப்பிட்றோம். ஸோ குளோரோஃபில் அப்படின்றது ஒரு செடிக்கு க்ரீன் கலர் பிக்மெண்டேஷன் கொடுக்கக்கூடியது இந்த குளோரோஃபில் தான். இப்போது இந்த குளோரோஃபில் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த குளோரோஃபில் சாப்பிட்ருச்சு, ஸோ ஒரு செடி அப்படின்றது க்ரீன் கலர்லேருந்து எல்லோ கலராக மாறிடுச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அதனால் அந்த கிரெயின்ஸ், ஸோ வீட்டினுடைய அந்த கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரெயின்ஸ் வந்துட்டு அதனுடைய சைஸ்லேருந்து ரொம்ப சுருங்கிடும். ஸோ இந்த டிசீஸ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக நார்தர்ன் ஹில்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் வெஸ்டர்ன் பிளைன் ஜோனில் கூலான ஒரு வெதர் இருக்கும் போது, அதாவது வின்டர் சீசனில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த எல்லோ ரஸ்ட் டிசீஸ் அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக எதனால் வந்திருக்கு அப்படின்னா அந்த எல்லோ ரஸ்ட் பரவுறதுக்கான ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக தான் மழை வந்துச்சு அண்ட் ஆல்சோ அங்கே வந்துட்டு ஒரு ஹியூமிட் கிளைமேட் இருக்குது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர்ஸ் அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ ரஸ்ட்டு அதிகமாக மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ சைனாவில் அஃபெக்ட் ஆகிருக்கிற அந்த கொரோனா வைரஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸை இப்போ ரீசெண்டாக பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இதை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெசிஷன் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி WHO உடைய எமர்ஜென்சி கமிட்டியுடைய 2nd கான்சிக்யூட்டிவ் மீட்டிங்கில் இந்த டெசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்குடைய டைரக்டர் யார் அப்படின்னா ஹி இஸ் தி WHO டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனாம், அவருடைய தலைமைக்கு கீழே தான் இந்த டெசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை கூட்டியிருக்காங்க.
ஸோ கூட்டி இது வந்துட்டு ஒரு பப்ளிக் எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்ததாக இவங்க கருதுனதுனால இதை ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ சைனாவில் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையும், அதாவது ஓவர்சீஸ்லேயும் இது வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றதுனால இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன் ஆஃப் 2005க்கு கீழே தான் இது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் 2005 அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பைண்டிங் இன்டர்நேஷ்னல் லீகல் அக்ரிமெண்ட், அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய 196 கண்ட்ரீஸ்க்கும் பைண்ட் ஆகக்கூடிய ஒரு லீகல் அக்ரிமெண்ட் தான் இந்த IHR 2005 அப்படின்றது. ஸோ இந்த IHRக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொட்டென்ட்டான ஒரு ஹெல்த் ரிஸ்க் வந்துச்சு அப்படின்னா, ஸோ குளோபல் கம்யூனிட்டிஸ்க்கு எந்த மாதிரியெல்லாம் நம்மளால் ஒரு ப்ரிவென்ஷன் இல்லைன்னா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்ஸை எல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷனுக்கு கீழே வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கீழே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, இது வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கமிட்டி அமைச்சோம். அந்த எமர்ஜென்சி கமிட்டி நிறைய விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை நேஷனல் ஹெல்த், அது வந்துட்டு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்றது சாதாரணமாக எல்லா டிசீஸ்க்குமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட சில டிசீசஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரேராக யூஸ் பண்ண ஒரு டெசிக்னேஷன் தான். இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன் ஆஃப் 2005லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன்னா என்ன அப்படின்ற இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த டிசீஸ் ஒரு பப்ளிக் த்ரெட்டை வந்துட்டு கொடுத்துருக்கு, ஒரு பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க்கை கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு, நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்டர்நேஷ்னலாக இது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த டிசீசஸ்க்கு மட்டும்தான் இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அந்த ஸ்டேட்டஸை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5 டிசீசஸ்க்கு மட்டும்தான் இந்த PHEIC அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டிசீஸ் அப்படின்னா 2009 பேண்டமிக் இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது H1N1 வந்தப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 2014 போலியோ ரீசர்ஜன்ஸ் வந்தப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 2014 எபோலா எபிடமிக் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்தப்போ கொடுத்துருக்காங்க. 2016 ஜிகா வைரஸ் வந்தப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2019 டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அங்கே வந்துட்டு எபோலா அவுட் பிரேக் வந்தப்போ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த PHEIC ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்களுடைய பார்டர்ஸை அவங்களால க்ளோஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலேருந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் நம்ம நாட்டுக்கு வராமல் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நாட்டுக்கு வரக்கூடிய அந்த பர்சன்ஸ் ஏர்போர்ட்டில் நம்மளால் ஸ்க்ரீன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸை நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபண்டிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது ட்ராவல் பேன் பண்ணணும் அப்படின்றது இதனுடைய முக்கியமான எய்ம் கிடையாது. ஸோ இதனோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டிசீஸை இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷனோடு நம்ம இது வந்துட்டு டீல் பண்ணணும், இது வந்துட்டு தடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான எய்ம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.